எனக்கு 2017 ஃபர்ஸ்ட் விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். போட்டு 2001 எடுத்தது. ஏய் என்னது லவ்வர்ஸ் இது ஓகே எஸ் ஹார்ட் மாதிரி நான் தனியா தூக்கி வைக்கலாம். அதை ஓபன் பண்ணு. எப்படி ஓபன் பண்ணினா இது அதான் டேட்டா காட்டிட்டியே பக்கி. இந்த ஹாப்பி ஆனிவர்சரி என்றதை மறைச்சுக்கிட்டு கீழே வந்து டேட்டா காட்டி மண்டை மேல இருக்கிற கொண்டையே மறந்துட்டார். ஸோ இது வந்து ஆனிவர்சரி. ஓகே இது அடுத்தது இது என்னத்துக்கு? அதான் லவ் ப்ரொபோசல். கொண்டுட்டீங்களா? அதுக்கு லாக் எத்தனை ஆகுது? அதெல்லாம் தெரியாது. சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது சொல்லுங்க. 20 அடிங்கொய்யால 20வது அனிவர்சரி உங்களுக்கு வந்துட்டுது. 2020 சொன்னா 2000 எத்தனையாவது? அதெல்லாம் தெரியாது. அப்படி இருந்தாலும் தப்பு. இது 5th அனிவர்சரி. ஆமா, இதுதான் நான் செய்ததுகளிலேயே வேலை மினக்கட்டு இருந்து செய்தது இதுதான் அனிவர்சரி. அப்புறம் என்ன இது? ஓ, இது ஒரு ஆள் இல்ல, இது ரெண்டுக்கும் சேர்த்து 6th அனிவர்சரி. பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு தானே. இதெல்லாம் ஒட்டுறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? ஒரு 4-5 நாள் எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், என்ன கட்டி இவ்வளவு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுதான் சொல்றேன், எனக்கு கொடுத்த கிஃப்ட் மொத்தமே வாங்கி கொடுத்தது கிடையாது கடையில. எல்லாமே இவ்வளோ பண்ணி கொடுத்தது இந்த மாதிரி ஹேண்ட்மேட் தான். ஜானும் செய்து கொடுத்தது தான். ஸோ எனக்கு இதெல்லாம் ஒன்றும் எனக்கு என்னென்ன தெரியும். ஓப்பன் பண்ணுறதே நான் சொன்னேன் இல்லை, வீடியோ கால் எடுத்துகிட்டு தான் ஓப்பனே பண்ணுவேன். எங்கால் இருக்கிற எல்லாமே தான். இது ஒன்று தான் நான் உங்களுக்கு வேண்டி தந்தேன். நான் என்ன காரணம் இல்லை, இது நான் யாழ்ப்பாணத்தில் நின்றேன் நான் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு. அப்போ உங்களுக்கு நான் அனுப்பி விட்டேன். நான் அங்கே எனக்கு தெரியாது சுத்தமாக. இதெல்லாம் வந்து இந்த பூக்கள் இப்படி தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் டைம் இதன்னும் போது இப்படி தான் நின்றது. அந்த வேறு வேறு காட்டுகளை இப்படி இப்படி வச்சு அமர்த்தப்பட்டு எல்லாம் படத்துடுச்சு. இப்போ தூங்கிடுச்சு. நித்திர கொள்ளிட்டான் தருண் சொல்கிறேன். 1-2 காட்டாப்பா காட்டு நிறைய இருக்குது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதான் நான் சொன்னேன், இந்த விளாக் வந்து 2-3 பார்ட் 2, 3, 4, 5 போகும். அப்படிலாம் ஒன்றிலே முடிச்சிடணும் வந்து இதை. ஸோ கைஸ், இதில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டே, வேலண்டைன்ஸ் டே, அனிவர்சரி இந்த மாதிரி ஜானு வந்து எனக்கு செய்து கொடுத்தது. அண்ட் இது ஒன்று மட்டும்தான் வந்து அந்த டைமில் ஜப்னாவில் இருந்ததுனால அங்கே கடையில் வாங்கி அனுப்பினது. ஸோ மற்ற எல்லாமே செய்யறதுலயே கொஞ்சம் கஷ்டப்பட்டாண்டா இது. ஆமாம், இது வந்து பொண்ணுடைய ஃபேஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் வந்து. அது எனக்கே புரியல, இப்போ தான் பார்க்குறேன். அப்போ கூட கவனிச்சேன்னா தெரியல வந்து. அண்ட் இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எதுக்கும் நானும் சும்மா செய்தேன் 4-5 செய்தேன் நான். அதுல இதோட வந்துட்டு இதோட சேர்ந்து இருந்திருக்கு. இதுக்குள்ள எங்கேயோ இருந்திருக்கு, அப்பா கொண்டு வந்திருக்கான் வந்து. இது வந்து இப்போ கடைசியாக பண்ணது. இதுவும் ஒரு பொண்ணு தான். இந்த இது இன்னொன்று இருக்கா? ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு கிஃப்ட் இருக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக வந்து வச்சிருக்கா. அதெல்லாம் எனக்கு வச்சிருக்காடி கொன்னே போடுவான். இது என்னத்துக்கு உங்களுக்கு நான் செய்தேன் விடன செல்லாம் பர்த்டேக்கு. ஓகே, இது வந்து இவட்ட பர்த்டேக்கு தான் கொடுத்தது. இது வந்து ஒரு கேக் மாதிரி. உனக்கு தெரியுதா கேக்? இதுல மெழுகுதிரி இது குத்தி இருக்கு. இப்படி இல்ல எடுத்து வாங்க. இந்த பக்கம் வந்து அஜிதா மறைக்கண்டா வீடியோ எடுத்து. தருண் வீடியோ எடுக்கிறதுக்காக மூமெல்லாம் கழுவிட்டு ஓடி வந்திருக்கான் பாருங்க. டி-ஷர்ட் மீதமாக்கிட்டு வந்திருக்கான். சரி, அது பரவாயில்ல, அது தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க பிரஷ் ஆயிட்டு வந்திருக்கீங்க. இதை இப்படி கலட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகே, இதை இப்படி பிடிச்சி இழுக்கணும்.
ஃப்ளவர். ஓகே ஓகே. கிளிப்பெல்லாம் குத்தி வச்சிருக்கீங்க. இது ஃபோட்டோஸ் பின்னுக்கு. அது மினியேச்சர் இது. ஓகே கையில் என்ன செல்லாம் இது பாருங்க. இது மேக்னெட். இந்த இது இந்த சைட் எல்லாம் கவிதை இருக்கும், அதனால காட்ட மாட்டேன். நீ எடு, நான் இப்படியே தான் வச்சிருக்கேன். தெரியாது, அங்க தெரியவே இல்லை. ஓகே தெரியுது. இது என்னன்னு ஞாபகம் இருக்கா? எழுதி நான் இடத்துக்கு பக்கத்துல இந்த கோயில். இந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. நான் இந்த இருக்கு ஃபுல்லா இருக்கு கோபுரத்தோட. இங்க சீதாண்ட கிஃப்ட் போடு. சீதாண்ட கிஃப்ட். இதெல்லாம் அந்த கோயில், அந்த கோயில்ல தான் எடுத்த போட்டோஸ். எஸ். இது ஃபேமிலி போட்டோஸ். இது இவ்வளவு தான். சரி ஓகே. அடுத்தது இந்த பக்கம். இதுவும் மேக்னெட் தானே? இந்த தெரியுதா மேக்னெட்? இதை இப்படி எடுத்து சரியா இப்படி ஓபன் பண்ணினால் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள வெளியே வருது. ஆமா ஸ்டார். சித்தார் ஸ்டார். அது ஒரு ஆமா பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார். இதெல்லாம் டஸ்ட் பிரலும் செல்லம் கையில எல்லாம். ஹார்ட் கிளிக் பண்ணன. அதான் மட்டையால சுத்தி ஒட்டி இருக்கறானே நினைக்கிறேன். இதுல ஒரு போட்டோ இருக்கு. ஓகே இந்த சைட் ஃபேமிலி போட்டோ. இது நம்மட ரிசப்ஷன் போட்டோ. ஓகே அவ்வளோதான். ஃபோட்டோ இதை ஓப்பன் பண்ணினா இதுக்குள்ள 2 ஃபோட்டோ இருக்கும். ரிசப்ஷன் ஃபோட்டோ. ஓகே ஃபோட்டோ இந்த சைடு திருப்பினால் இந்த ஃபோட்டோ. அடுத்தது இந்த ஃபோட்டோ. இந்த சைட் வந்து இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ண உங்களோட ஃபோட்டோ. ஓகே இது பார்த்தாச்சு. இது ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கவிதை தான், அதனால் ஓகே அடுத்த காட்டுறேன். இது வந்து பக்கம் திரும்பி நிற்கிது. இல்லை கரெக்டாக நின்றது. இப்போ அது ஏதோ சொத்திக்கு போயிட்டு வருது இல்லை கரெக்டாக. இந்த இதை இப்படி 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 சுற்றினா இதில் எழுதின இதுகள் வேறு தெரியுதா? JAN ஜானு ஜனா தெரியுதா? இப்படி இப்படி சுற்றினா ஓகே. இதில் வந்து இதை ஓப்பன் பண்ணினால் இந்த ஃபோட்டோவை ஒரு கூட கைஸ் கவிதை எல்லாம் கவிதையாக எழுதி தள்ளினது. ஏன் தெரியுமா? ஸ்ரீலங்காவில் இருந்ததுனால இங்கேருந்து ஒரு லவ்வில் எழுதினது. இப்பெல்லாம் அது கிடையாது. என்ன இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இது ஜனாண்ட மாம்ஸோட மகன்ட பர்த்டே ஃபங்க்ஷன் எடுத்தது. சின்னவன். இது வந்து கேரளாவில் எடுத்தது. இது வந்து மாந்தோப்புல பாட்டி ஒன்றுக்கு போனோம். அப்ப அந்த பாட்டியில் எடுத்தது. அவர் தான் உள்ளே அப்படிதான் கவிதை பின்னாடி வெளியே மட்டும் தான் போட்டோ. இதுக்குள்ளேயும் கவிதை இருக்குமா? கவிதை இதுக்கே இல்லை. வைரமுத்து லீவ் போட்டு வெளியே போயிட்டாரு. ஓகே இதே போட்டோ அங்க முதல் இந்த போட்டோ தான் எனக்கு ஜெனாட ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச வேறொரு போட்டோ இருக்குது. இது செகண்ட் போட்டோ. இந்த சைடு இதுக்குள்ளே ஏதோ குழுவி இருக்குனே. என்னது? ஆமா 100% பின்பக்கம் வெளியே கிடக்கு. அதனால எழுதி இருக்குடா இல்லைங்க. அதெல்லாம் சரியா வச்சு பார்க்கட்டும். இதுவும் இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல நைட் ஷூட் நடந்துச்சு. தம்பியோட கைவண்ணம் தான் இதெல்லாம். ஓகே ஸோ இது எல்லாமே அவன் எடுத்த ஃபோட்டோஸ். அவங்க இருக்கிற மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் வந்து அவன் எடுத்ததாங்க. எங்களுடைய மாம்ஸ் வந்து தான்
கொண்டு விட்டாரு. இது வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி இருந்தது. அது தண்டிட்டு இந்த சைடில் அப்படி குத்தி குத்தி நிற்குது. இப்படி நிற்கணும். இப்போ எல்லாம் படுத்துருச்சு, எல்லாம் மடங்கிருச்சு. ஆமாம் ஆமாம். இவ்வளோ வெயிட் இப்படி வச்சு மூடினா வச்சு மூடுறா. இதுக்கு மேலே வேற இருந்துச்சா? இல்லை இல்லை, இது தனியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுவே வெயிட்டு தானே. ஓகே, இந்த இது ஃபினிஷ். என்ன வேற எதுவும் இருக்கா? எத்தனை இது என்ன? இது டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த கிஃப்ட் கார்டுல வேற தான் கட்டுங்க. அதை நீ தப்பா கட்டிட்டேன். சும்மா ஹார்ட், என்னோட ஹார்ட் வேறங்க. போட்டோ ஃப்ரேம் செய்து உங்களுக்கு தான் கீ செயினும் அப்படி போடுறாங்க. ஆமா, ஆனா ஒன்று தான் என்ன போட்டோ வேற மாத்தி வைக்கலாம். இதுக்குள்ள இந்த போட்டோ எடுத்துட்டு மாத்தி வைக்கலாம். ஒன்று உடன். ஓகே, இது கீ செயினுக்கு போடலாம். என்ன பாக்ஸுக்குள்ள பாக்ஸுக்குள்ளாக்கு? பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் இல்ல. இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஆல்பம் மாதிரி தான். இது பாருங்க, இதை காட்டுங்க. இந்த உள்ள என்ன போட்டிருக்கியா? பீட்ஸ்கள் மேல கண்ணாடியா? டைமண்ட். கண்ணாடி என்ன இந்த மட்ட இந்த குட்டி குட்டி டைமண்ட். அத தான் சொன்னான். மீனிங் அத யாட்டன் சொன்னான். தாங்க எடுங்க சொல்ல மறக்க. இது சும்மா நார்மல் தான் நினைக்கிறேன் நான். இது எனக்கே மறந்து போச்சு. இப்படி ஒன்று இருந்தது. செஞ்சு பாருங்க. இப்படியெல்லாம் போட்டோ வட்டி எல்லாம் ஒட்டி இருக்கேன். எனக்கே அதிசயமாக பாருங்க. இதுக்குள்ள இருக்க போட்டோ இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த போட்டோ இங்க பாருங்க. இந்த விரல வச்சா விரல வச்சா இந்த போட்டோ வருங்க. அந்த அளவு கூட இல்ல. ஒரு எனக்கு அதே என்ன குட்டி குட்டி போட்டோ வச்சிருக்கீங்க. குட்டி உங்களுக்கு வீடியோல பெருசா தெரியும்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து ரொம்ப இஞ்சல போட்டுருக்கேன். அப்படிதான் செஞ்சோ குட்டியா வாங்குறது. கல்லணை செல்லம் கொஞ்சம் சித்தி விழ போறேன் தரும். ஓகே, கையெடுங்க. இது ஹார்ட் ஷேப்ல பொறுங்க. இந்த பாருங்க, இது ஒரு ஹார்ட் ஷேப் தான். ஆனா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன போட்டோ. ஓகே, ஹார்ட் டிசைன். அதுக்குள்ள அந்த அதனே ஓபன் பண்ணி காட்றேன் நான். கலர் காட்டுங்க. ஒட்டி வைக்கல ஆனா இந்த எல்லாத்துலயும் போட்டோடா. எல்லாத்துக்குள்ளேயும் கைஸ் குட்டி குட்டியா போட்டோ. கையெடுங்க. ஓகே கைஸ், இவ்வளவு இதாண்டி காட்டினா உங்களுக்கு கடுப்பாயிரும். ஆமா, ஒண்ணு ஓபன் பண்ணா அது 1 மணி நேரம் போயிடும். இது ஓபன் பண்றதே பெரிய டாஸ்க் கைஸ். இது டாஸ்க் தானே. சித்தியோட சேர்ந்து பிடிங்க. இதை இப்படி பிடிச்சு இப்படி தூக்கினா தான் கைஸ். ஓகே, இது ஒன்று ஷேப்ல இது ஃபுல்லா போட்டோ. 2 பக்கம் 4 பக்கம் போட்டோஸ் தந்த வரங்க. இந்த அப்படியே இது சும்மா போட்டோஸ் விடுங்க. செல்ல மாட்டா இது சும்மா. இது பாக்ஸ் மாதிரி அதான் எல்லாம் அந்த இப்படி பாக்ஸ் மாதிரி இருந்தது செய்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது. இப்போ அது அந்த நசி பட்டுட்டு எல்லாம் நசிஞ்சு போச்சு. இது இப்படி இருக்கும். ஓகே, வச்சா இப்படி இருக்கும். மூணாவதுக்கு இல்லை, முதல்ல பார்க்கும்போது இப்படி இருக்கும். கவிதை எல்லா இடத்துலயும் கவிதை. இது கோட் சூட். ஓகே, இது என்னோட ஹேண்ட்பேக். அது எதுக்குள்ள வச்சீங்க? ஹேண்ட்பேக் காசு வச்சிருக்கியா? ஆமா, காசு வச்சுக்கேன். இதுதான் காசு. இதுதான் காசு. ஓகே, இந்த சைடு வந்து இது என்னோட செருப்பு. இது என்னோட ஹேண்ட்பேக். நாங்க இருக்கோம். அந்த செருப்பு என்ன காரணத்துல வச்சிருக்க? செருப்பால் அடிக்கத்தான். ஓகே ஓகே. என்ன 2 போட்டோ தான் தெரியுமா? அவ்வளோதான். பார்க்காம அவசரப்பட்டு அங்கே போகிறாது. நீங்கள் என்ன தள்ளி நம்மள போகிறேன்டாலிங்க. இதை திறந்தா அதுக்குள்ள ஏதோ திறக்கணும் இருக்கும். போட்டோஸ் இது இந்த டிவி மேலே சித்தாண்டா. எங்கட அம்மா அப்பா, அப்பப்பா, இது அப்பம்மா, ஜெனாண்ட அம்மா அப்பா, அப்பப்பா, அம்மா. இது மச்சான். இது நான் சொன்னேன் எங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணுற தம்பி இவன் தான் ஸ்ரீலங்காவில் எங்கட ஷெப் நிஷாந்தன் அவற்ற இடத்துல இவர் தான் ஸ்ரீலங்காவில் இருக்காரு. திவாகரன். இது என்னன்னு தெரியுதா? என்னது? ஃப்ளவர். எஸ், பாத்தியா? உனக்கு தெரியுது, சித்தாக்கு தெரியும்.
சரி ஓகே இது குவாஸ். அடுத்தது நீ இந்த சைடு பார்த்தாலே தெரியுது பூவே பூவே இதான் இழுத்தா அந்த விடு இழுக்கும் ஸ்பைடர் ஸ்பைடர் இழுக்கும் பாம்பு என்னால இழுத்து விளையாடலாம் போல ஃபுல்லா போட்டோ போட்டுக்க சுத்தி. ஆமா இந்த சைடு போட்டோ இந்த சைடு போட்டோ இந்த சைடு போட்டோ இந்த சைடு இஞ்சிரும் இந்த கெலிக் பேட் மாதிரி கிடக்கு அப்படியே தூக்கு மேல கொண்டு அப்படியே லேண்ட் பண்ணலாம் கைஸ். இந்த ஹெலிகாப்டர் உரியல இது வந்து ஓபன் பண்ணினா அது மூடு தர மூடு தர இது வந்து அதை காட்டையில நான். ஓகே இந்த பக்கம் அடுத்தது இது தெரியுதா? இதெல்லாம் இதுல இருக்கிறது போட்டோ கணக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆமா குட்டி குட்டியா தெரியுது. ரூபிக்ஸ் கியூப் மேரி எல்லாம் போட்டோக்குள்ள போட்டோ என்ன இது? ஆமா போட்டோ இது நானெல்லாம் ஓபன் பண்ண செய்ய இல்லையே இது. அடிங் நீங்க செய்தனே உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஒரு லைக் மேரி டக்கனா உள்ளுக்கு ஒருமே இந்த நாங்க அந்த சின்ன வயசுல இந்த பேப்பர்ல செஞ்சு விளையாடுவோம். என்னது இந்த டக்கு டிக்கி டோஸோ என்னது இது? ஆமா ஏதோ விளையாடுறேன். ஏதோ ஒன்று விளையாடுவோம் நாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அது மாதிரி அதே மாதிரியே இருக்கு. டக்கு டிக்கு டோஸ் டோஸ் இதெல்லாம் guys ஜெனாக்கு அனுப்பி ஜெனாக்கு இதை ஒழுங்கா ஓபன் பண்ண தெரியாது. நான் ஹைட் பண்ணி அங்கேருந்து வீடியோ கால்ல சொல்லி தான் இதை ஓபன் பண்ணினது. அப்படின்னு ஒழுங்கா ஓபன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தா யாரு கைஸ் ஓபன் பண்ண முடியும்? ஓகே இது மேலடு அந்த பாக்ஸா இருக்கிறது மெதுவாடு எடு வெளியே எடுத்தா இதை இப்படி ஓபன் பண்ணா இந்த போட்டோ கைஸ் இது ஒரு ஓமக்குச்சி ஒரு ஆள் நிக்கிறாரு. 2003 சபரிமலை 3வது மாலை கையெடுத்தேன். 2003 3வது மாலை போட்டிருந்தேன் நான். எரிமேலியன் இடத்துல வந்து பேட்டை துள்ளுற இடத்துல வந்து இந்த கெட்டப்ப போட்டுட்டு அப்ப எடுத்தது. ஓகே அதை வைங்க. ஓகே ஓகே இதெல்லாம் அந்த ரொம்ப நாள் ஆனதுல கொஞ்சம் அந்த இதெல்லாம் அப்படி மடங்கி தண்டி போய் வளைஞ்சு மாறி மாறி எல்லாம் தண்டி போச்சு. இது என்ன உடனே வச்சிருக்கிறது? அது எனக்கே தெரியல ரொம்ப நாள் ஆயிட்டு என்னடா நானும் தான் பார்க்க. கல்வெட்டு மாதிரியே கிடக்கு கைஸ். இங்க பாருங்க ஃப்ரிட் அடிஷன் போட்டோ அந்த பியானோக்கு முன்னாடி வேணும் அந்த கொஞ்சம் விரிச்சு கீழே இப்படி கைஸ். எனக்கு இது வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிள் இது இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த பிரமிட் மாதிரி அப்படியே ஏறி 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 இறங்கி வச்சுக்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது என்னது? எங்களுடைய வெட்டிங் ரிங். இது ஃபர்ஸ்ட் மீட். இது எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் ஏர்போர்ட்டில் சென்னையில். இதெல்லாம் அப்படி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படியே இருக்கு. நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் வந்து நிறைய. ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இது ஜெனா எனக்கு வாங்கி தந்த செயின் களவு போச்சு. ஆமாம் கொழம்புல திருடம் பறிச்சிட்டு போனான் கொட்டையனாவில். ஸோ வந்து பார்த்தீங்களா இது நானே ஓப்பன் பண்ண ஞாபகம் எனக்கு இல்லை. இந்த பக்கம் வெளியே ஃபோட்டோ இருக்கும் உள்ள காவியமாக தான் இருக்கு. ஓகே இது வந்து இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணி இதை இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே வரைக்கும் பாருங்க 1000 இங்கே வரைக்கும் ஓப்பன் பண்ணி அங்கே டெல்லி வரைக்கும் போயிட்டு அங்கே டெல்லி அங்கே தாண்டி போகுது. சென்னையில இருந்து அங்கேயெல்லாம் போயிட்டு இருக்கு. இதை இப்படி மடிச்சு பிரான்ஸ்ல இருந்து இதை இப்படி மடிச்சு இதை இப்படி மடிச்சு இதையும் இப்படி மடிச்சு தாம்பரம் திண்டிவனம் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. இதை இதுக்குள்ள போட்டுட்டேன் க்ளோஸ். இது வந்து என்னோட ஃபேஸ் எங்க தள்ளு அந்த என்னது தேன் போட்டு என்னது அந்த இது என்னது நத்தை ஓட்டுக்களால எட்டி பார்த்த மாதிரி அது என்னது தெரியுமா? இதை இப்படி வச்சா இது இது பாருங்க அதுக்காக தான் இந்த இது செஞ்சு ஞாபகம் மூட திருப்பி ரெண்டு ஓபன் பண்ணு புது செஞ்சு ஞாபகம் கிடக்கு. ஓகே அடுத்தது வந்து இது மறுபடியும் ஓபன் பண்ணு. ஓ இது அந்த ஓபன் பண்ண இது அந்த ஏஞ்சல் Dress மாதிரி இது மொத்தமா இப்போதான் பாத்தீங்களா? நான் கொஞ்சம் டீப் லைட் தானே. அதான் ஏஞ்சல்ட ஃபேஸ் டீப் லைட் தானே. இது ஏஞ்சல் ஃபேஸ். இது ஏஞ்சல் ஃபேஸா? இல்ல गाइस எனக்கு சத்தியமா சொல்றேன் ஒரு நிமிஷம் இத இது பண்ணேன். சீரியஸ்லி गाइस எனக்கு இத வந்து இவ ஏதோ ஒட்டி இருக்கட்ட அத நான் பார்த்துட்டு விட்டுட்டேன்.
இது பாடி இது வந்து ட்ரெஸ் அந்த கீழே இருக்கும்ல இது மொத்தமாக சேர்த்து நான் பார்க்கல. எனக்கு உருட்டினதுக்கு அப்புறம் தான் என்னடா சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்க இது டோட்டலாக பாருங்க இது ஏஞ்சலாமா அப்படியே ஃபேஸ் நான் zoom போகிறேன். உங்களுக்கு யார் ஏஞ்சல்? இதை பாருங்க ஏஞ்சலாமா அதில் பேஸ்ட்லாம் ஒட்டு போட்டு கிடக்கு. ஏஞ்சல் பேஸ்ட்லாம் ஒட்டு போட்டு காஞ்சி கிடக்கு. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. என்னது ஷர்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்க? இது ஷர்ட், இது டை. டை Okay, ஆபீஸ்க்கு டை. போற டை. ஷர்ட்டுக்குள்ளே எழுதி தான் வச்சிருப்பேன். விட்டுரு ஷர்ட்டுக்கு பாப்பா முடி வச்சுக்கணும் இல்லது சும்மா இதை வச்சு. கண்டிப்பாக எழுதி தான் வச்சிருப்பேன். ஆஃபீஸ் டீ ஆஃபீஸ். நான் சொன்னேன் எனக்கு பிடிச்ச போட்டோ வந்துச்சு. நான் இந்த 2 போட்டோவும் இந்த எனக்கு போட்டோ ரொம்ப கைஸ் பிடிக்கும். நான் ரொம்ப இந்த பைக்லாம் நான் ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க. இது பல்சர் வந்து 2003 செப்டம்பர் மாதம் என்னுடைய பர்த்டேக்கு எடுத்தது. ஒரு 3 மாதம் தான் என் கை. நியூ இயர் 2003 செப்டம்பர் எடுத்தேன்னா பாருங்கள் 2004 1ஆம் தேதி நான் ஆக்சிடென்ட் ஆனேன். அப்போ செப்டம்பர் 25ஆம் தேதி எடுத்தது. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இந்த 2ம். இது 2ஐயும் விட ஒரு ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோ இதில் போடி. செப்டம்பர் 29 என்னுடைய பர்த்டே. ஒரு 4 நாள் முன்னாடி 25ஆம் தேதி எடுத்தது அந்த பைக்கு. அடுத்து 2004 1ஆம் தேதி அவ்வளோதான் புட்டுக்கிச்சு. ஓகே என்ன முடிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகே கேஸ் 3/4 மணி நேரம் இந்த சத்தியமதுல வீடியோ எடுத்து என் கையை இதண்டி போச்சு. ஓகே கைஸ் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ ஜானு வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ எடுத்தே நான் டயர்டாகிட்டேன் விடாம. ஸோ எடிட் எல்லாமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா கேட்ட கேள்விக்கு 2க்கு தான் கரெக்டான பதில் சொன்னார். மிச்சம் எதுக்கு? ஆமாம் இவ்வளோ கிஃப்ட் சீரியஸாக போனால் அவள் எதுக்கு கொடுத்தான்னு தெரியல. நிறைய இருக்குது. அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும் கைஸ். அவளுக்கு செய்து அவளுக்கு இன்னும் சொல்ல போனால் செய்து அவளுக்கே பாதி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, மறந்து போச்சு. 6-7 வருஷமா இது இல்ல. ஒரு சிலது டக்குன்னு ஞாபகம் வருது இல்ல. இல்லை அது ஆக்சுவலாக பிடிக்கிறதுக்கே அவங்க வந்துருந்துருக்காங்க. ஒருத்தர் பிடிக்க ஒருத்தர் ஓப்பன் பண்ணது கடைசியில் பார்த்தீங்கன்னா. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரியாதையாக பண்ணிடுங்க. ஓகே கைஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். Bye from VTG. Bye.